ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2012 வெளிவந்த ஜம்பீசியான ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் காமெடி மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த படம் பல பேரோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் மூவினே சொல்லலாம். ஏன்னா கதையை அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. படத்தோட பிளாட்டுக்கு பதிலாக டேரக்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். ஏன்னா இன்னும் அது உங்களோட கியூரியாசிட்டி அதிகப்படுத்தும். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக வந்து பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ கொண்டு வந்து சேரும். வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல 2 பிணந்தண்ணி கழுகு ரொம்பவே ஆக்ரோஷத்தோட ஒரு பறவையை விடாம துரத்திட்டே போதுங்க. அது சுமந்து கொண்டு போற கூட்டுல உள்ள குஞ்சுகளையும் முட்டைகளையும் சாப்பிட்றதுக்காக. அண்ட் அந்த பறவையுமே விட்டு கொடுக்காம விடாமுயற்சியோட அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. தென் கட் பண்ணா ஆப்பிரிக்கா காடுகளோட கடக்கோடியான கட்டுங்கான்ற ஒரு பகுதியில ஒரு குட்டி ப்ளூ ஃபால்கனை காட்டுறாங்க இல்லைங்களா. அந்த கழுகு தான் நம்ம கதையோட ஹீரோ. அவனுக்கு அவனோட அப்பா மாதிரி நல்லா பறக்க தெரியும். இருந்தாலும் அவரை மாதிரி சிறப்பா வேட்டையாடுற பக்கம் இன்னும் அவனுக்கு வரல. ஸோ அதை எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே கூடவே பறந்து ஒரு இறைய பிடிச்சி இப்படிதான் பிடிக்கணுன்ற ட்ரிக்கை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னிச்சையா ட்ரை பண்ண சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அவர் எதிர்பார்த்ததை விட ஈஸியாவே கத்துக்கிட்டான். ஆனா விட்டுருந்தா உயிரே போயிருக்கும். ஆபத்துன்னு தெரிஞ்சுமே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டான். இதனால அவனோட அப்பா உணர்ச்சி வசப்பட்டு லைட்டா திட்டிடுறாரு. இப்படி அசால்ட்டா இருந்தனா வருங்காலத்துல வெளியில பயணிக்கும் போது ரொம்ப சிரமப்படுவேன்னு. பதிலுக்கு அவரு சொன்னதை கேட்டு சும்மா இருந்திருந்தானா பரவாயில்ல. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே ஹீரோட அப்பா அவனை இறைக்காக கூட எங்கேயும் வெளியே அனுப்புனதில்ல. எல்லாமே இங்க இருக்கும்போது எதுக்காக தேடி போகணும்னு ஒவ்வொரு டைமும் இதே சொல்லி இருந்திருப்பார் போல. சோ இந்த முறை இவனு லைட்டா உணர்ச்சி வசப்பட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவனோட அம்மாவோட இறப்புக்கு அப்பா தான் காரணன்ற மாதிரி சொன்னதை கேட்டதுமே அவருக்கு பயங்கரமான வருத்தம். உடனே 2 வார்த்தை திட்டிட்டு வெக்ஸ் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. நடந்த விஷயம் தெரியாம அவசரப்பட்டு வாயை விட்டுமோன்னு இவனும் ஃபீலிங்ஸ்ல இருக்க அப்பதான் அந்த பிணந்திண்ணி கழுகுகளோட பிடியில இருந்து தப்பிச்சு வந்த அந்த பறவை நேரா ஹீரோவோட கூட்டுல இடிச்சு விழுந்ததுமே தவறதுல அதோட முட்டை ஒண்ணு விளிம்புல தவறி விழுந்துருது. கரெக்டா கண்ணு மிக்கிற நொடியில ஹீரோ தான் அந்த முட்டையை கேட்ச் பண்ணி சேஃபா கொண்டு வந்து அதுகிட்டே ஒப்படைக்கிறான். தென் இந்த ஒரு உதவியாலே 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்பதான் அவனுக்கு இதுவரை கேள்விப்படாத ஜம்பீசியான ஒரு இடத்த பத்தி தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ஒரு இடம் தான் காட்டுல வாழ்ற எல்லா வகையான பறவைகளுக்குமே இருப்பிடமும் கூட. அப்படி இருக்க அதுங்களோட பாதுகாப்புக்குமே அங்க எந்த குறையுமே இல்லை. ஏன்னா அங்க ஹரிக்கேன்னு சொல்லப்படுற பறவை கூட்டத்தோட ஒரு ஆர்மியா அங்க இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த பறவை தன்னோட குஞ்சுகளோட பாதுகாப்புக்காக அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிறதா ஹீரோ கிட்ட சொன்னதை கேட்டதுமே அப்படி என்னடா சொல்ற அளவுக்கு அந்த இடம் பிரமிப்பா இருக்குமோன்னு அங்க போறதுக்கு இவனுக்குமே ஒரு செகண்ட் ஆர்வம் வந்துருச்சு. தென் அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தான். ஆனா அதுக்குள்ளவே அந்த பிணந்தண்ணி கழுகுக அகைன் மோப்பம் பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க. இவன் இருக்கிற சைஸுக்கு அதுங்களை எதிர்த்து சண்டை போட முடியாதப்போ கரெக்டா டைமிங்ல வந்து அவனோட அப்பா தான் அட்டாக் பண்ண வந்த ஒரு கழுகை அடிச்சு பறக்க விடுறாரு. தென் என்னதான் இருந்தாலும் அதுங்களும் இதுங்களோட ஒரு இனம் தானேன்னு கடைசி வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. பட் அதுக்கு வாழணும்னு விருப்பம் இல்ல போல வாண்டடாவே சாவத்தி அடிக்குச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த ஒரு கழுகு தான் தன்னோட தம்பியோட இழப்புக்காக கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுப்பேன்னு ஹீரோட அப்பா கிட்ட சவால் விட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்திருந்த பறவையே முன்னாடியே ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அந்த டைம்ல அதை வெளிக்காட்டிக்கல. தென் ஹீரோ ஜம்பீசியாவுக்கு போறதா சொன்னதை கேட்டதுமே அந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லை, விட முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான் கண்டிப்பா அங்க போக தான் போறான்னு. ஸோ கடைசியா 2 வாரத்து கோவத்துல சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். தென் கொஞ்சம் தூரத்துக்கு வேக வேகமா பறந்து வந்து ஒரு வழியா வழியிலே அந்த பறவையை பிடிச்சிட்டான். இவனையும் சேஃபா கூட்டிட்டு போய் ஜம்பீசியாவுக்கு விட்டுற சொல்லி. ஒரு பக்கம் அந்த பிணந்திண்ணி கழுகுக்கு மொத்தம் 2 தம்பிங்க. அதுல ஒண்ணுதான் ஹீரோவோட அப்பா கையால தவறுதலா இறந்து போச்சு இல்லையா. அதுக்கு கண்டிப்பா பழி தீர்த்தே ஆகணும், ஏதாவது பிளான் சொல்றான்னு அதோட தம்பி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்க இதை எல்லாத்தையும் ஓரமா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு கமோடோ டிராகன் என்ன பண்ணுது, மியூச்சுவலா ஒரு டிமாண்ட் வைக்குது. பொதுவா இது பறவைகளோட முட்டைகளையும் குஞ்சுகளையும் வேட்டையாடி சாப்பிடும். அப்படி இருக்க ஜம்பீசியாவுக்கு போயிட்டா அங்க இருக்கிற மொத்த பறவைகளோட முட்டைகளையும் குஞ்சுகளையும் சாப்பிடலான்றதுதான் இதோட ஐடியா. ஸோ அது நினைச்ச மாதிரி நடக்கணும்னா ஒரே வழி அந்த பிணந்திண்ணி கழுகுகளோட கை கோத்து பிளான் போட்டாகணும். 2 பேருக்குமே காமனான எதிரியும் சரி இலக்கும் சரி அந்த பறவைங்க மட்டும்தான். தென் அதுங்களுக்குள்ளேயே பேசி ஒரு பிளான் போட்டுக்குச்சிங்க. அந்த பள்ளி சொல்ற ஐடியாவை வச்சு ஜம்பீசியாவை இதுங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா கிடைக்கிறதுல பாதி ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு பிளான் போடுதுங்க. அண்ட் அதே சமயத்துல கழுகோட வெஞ்சன்ஸை தீர்க்கறதுக்காகவும் உதவி பண்றதா சொல்லுது. ஒரு பக்கம் இதுங்கெல்லாம் ரகசியமா பேசினது எல்லாத்தையும் ஹீரோவோட அப்பா ஓட்டு கேட்டு இருந்திருக்காரு. ஆனா பாருங்க இந்த விஷயம் எப்படியும் அந்த பள்ளிக்கு தெரிஞ்சு துரதிருஷ்டவசமா தப்பிக்கவே முடியாதபடி தவறுதலா வசமா மாட்டிக்கிட்டாரு.
இன்னொரு பக்கம் நெடுந்தூர பயணத்துக்கு பின்னாடி நம்ம ஹீரோ அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பறவைகளோட நகரமான ஜம்பீஷாக்கு ஃபைனலா வந்து சேர்ந்துட்டான். அங்க அவன் கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான இடங்களும் வெவ்வேறு விதமான பறவைகளையும் பார்த்துட்டு பயவழிக்கு பேச்சே வரல, சொன்ன மாதிரியே ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டான். தென் வந்து சேர்ந்திருக்கிற இடத்துக்கு வெல்கம் பண்ற விதமா ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறாங்க ஒரு பறவை கேக்குது, நீங்க டூரிஸ்டா வந்திருக்கீங்களா இல்ல சிட்டிசன்ஷிப்போட லைஃப் லாங் இங்கே இருக்க போறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததும் அவன் ஆல்ரெடி முடிவோட தான் வந்திருக்கான். சொர்க்க மாதிரி இருக்கிற இந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் வறட்சி நிறைஞ்ச அந்த கட்டுகா பகுதிக்கு யாராவது போவாங்களான்னு இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அவனும் அவங்கள ஒரு ஆளா சம்பீஷனாவே மாறிட்டான். தென் கட் பண்ணா இங்க தான் கதையோட கதாநாயகியை காட்டுறாங்க. அவளுமே நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஃபால்கன் வகையை சார்ந்தவ தான். அப்படி இருக்க அங்க வாழ்ற ஒவ்வொரு பறவைகளையும் அந்த இடத்தையும் பொறுப்பா இருந்து பாத்துக்கிறது யாருன்னா அவளோட அப்பா தான். ஸோ யார் ஒருத்தராலுமே அவருக்கு தெரியாம இடத்துக்குள்ள வரவும் முடியாது, போகவும் முடியாது. அப்படி இருக்க ஹீரோ வந்திருக்கிற விஷயம் தெரிய வர அது எதர்ச்சியான ஒண்ணுதான் நினைச்சா அங்கதான் ட்விஸ்டே. ஏன்னா ஹீரோவோட அப்பாவை பத்தி அங்க உள்ளவங்களுக்கும் சரி அந்த தலைவனுக்கும் சரி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல. கரெக்டா கோயின்சிடன்ஸா வந்த அந்த பறவையுமே சொல்லுது அவரோட பையன் வந்திருக்கான், கவனிச்சிங்களா, இப்போவாவது அவனுக்கு உண்மையை தெரியப்படுத்துறீங்களான்னு சொல்ல கேட்டு இல்ல அது கண்டிப்பா முடியாது, ஏன்னா அவனோட அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் அவனுக்கு ஒருபோதும் உண்மையை தெரியப்படுத்த மாட்டேன்னு. இதுக்கு முடிவுன்னு ஒண்ணு இருந்தா அவனோட அப்பா வந்தாதான்னு மறுத்துட்டாரு. தென் கட் பண்ணா வந்திருக்கிற இடம் ஹீரோக்கு புதுசுன்றதுனால ஈஸின்ற ஒரு பறவை தான் ஈஸியா அவன் கூட பழகிருச்சு. என்ன லைட்டா ஓட்ட வாயன் ஓபன் பண்ணானா வாயை மூட மாட்டான். அதனாலேயே புதுசா யார் இந்த ஊருக்கு வந்தாலும் டூரிஸ்ட் கைடா இருந்து சுத்தி காட்டிடுவான். அப்படி வந்து மாட்டினவன் தான் நம்ம ஹீரோ. ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டானுங்க. தென் அப்பதான் முறையா பறவைகளோட பாதுகாவலர்களான ஹரிகேன்ஸை சந்திக்கிறான். நம்ம ஆளு ஜம்பி சேவை பிடிச்சி வந்ததுக்கான முக்கியமான காரணத்துல ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா அது இந்த ஹரிகேன்ஸ் தான். அப்படி இருக்க மற்ற பறவைகள் மாதிரி இவனுமே அதுல சேர்ந்து சாகசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்புமே அவனுக்கு கிடைச்சது. ஏன்னா வருஷத்துல ஒரு முறை நீங்க பாக்குற இந்த ஒரு பறவை தான் யார் அந்த ஹரிகேன்ஸ்னு செலக்ட் பண்றதுக்காக போட்டி ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த வகையில நம்ம ஹீரோவுமே இந்த ஊரோட சிட்டிசன்றதுனால போட்டியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. என்ன நம்ம ஆளை கம்பேர் பண்ணும் போது கூட கலந்துகிட்ட பறவைங்க ஏதோ குஸ்தி சண்டைக்கு வந்த மாதிரி ஒவ்வொன்றும் பெருசு பெருசா இருக்குங்க. இருந்தாலும் ஹீரோ விட்டு கொடுக்கலையே, சைஸ் மேட்ரே இல்ல ஷார்ப்பு தான் முக்கியம்னு. ஆரம்பத்துல மற்ற பறவைகளை காட்டிலும் ஸ்லோவா தான் இருந்தான். அப்புறம் ஒரு கட்டத்துல அப்பா சொல்லி கொடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் தான் அவனாலே நம்ப முடியல அசுர வேகம். ஆகாயத்துல இருந்து காத்த பிரிச்சுட்டு வந்தவன் கடைசியில ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்புறம் என்ன போட்டியில ஜெயிச்சதுக்கு ஹரிகேன்னு பட்டம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தான் போல. ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா அவங்க வச்ச போட்டியா அதுக்கு அவன் எலிஜிபிளான்னு டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ட்ரைனிங் தானாமா. என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு லைட்டா வருத்தம் இருந்தாலும் ஒன்னு ஃபீல் பண்ணிக்காத குட்டி பையா, நீ ஒரு நாள் கண்டிப்பா ஒரு சிறந்த ஹரிகேனா மாறுவேன்னு அந்த தலைவன் தான் என்கரேஜா 4 வார்த்தை சொன்னதும் நார்மல் ஆயிட்டான். தென் இன்னொரு பக்கம் அந்த ராட்சத பள்ளியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோட அப்பாவை கொல்றதுக்கான வாய்ப்பு இருந்துமே இப்போ வரைக்குமே அவர் ஒரு கூண்டுல போட்டு அடைச்சுதான் வச்சிருக்க தவிர கொல்லல. காரணம் இதுக்கு முன்னாடியே அவருக்கும் ஜம்பீஷாக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல. சோ இவரை ஒரு பனை கைதியா புடிச்சு வச்சு அந்த இடத்துக்குள்ள நுழையறதுக்கான பிளான போட பாக்குது. பறவைகளோட ராஜ்யமான ஜம்பீஷா நகரத்தை பொறுத்த வரையில இது வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்ல. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சரி நதிகளை ஒட்டி உள்ள பள்ளத்தாக்கையும் சரி ஹரிகேன்ஸ் தான் டெய்லி ஒரு முறையாவது சுத்தி வந்து கண்ணோட்டத்தோட பாத்துப்பாங்க. அந்த வகையில இப்பதான் ஹீரோ அந்த டீமுக்குள்ள புதுசா ஆடா இருக்கிறதுனால ஜென்ரலா ஹரிகேன்ஸுக்கு என்ன மாதிரியான டியூட்டிஸ் இருக்கும் அதை எப்படி ஃபாலோ பண்ணி செய்யணும்ன்றத அவனுக்கு பிராக்டிகலா சொல்லி தரதுக்காக ஹீரோவை கூட கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு கிளி நதிக்குள்ள ஆபத்துல மாட்டிட்டு இருக்குன்னு தகவல் தெரிய வர மத்த ஹை லெவலா இருக்கிற ஹரிகேன்ஸ் பறவைகள் எல்லாமே சொன்ன செய்தியை கேட்டு ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே நம்மால அசால்ட்டா களத்துல இறங்கி கண்ணுமிக்க நொடியில ஆபத்து நெருங்குறதுக்கு முன்னாடியே அந்த கிளியை சேஃபா காப்பாத்தி கொண்டு வந்துட்டான். அப்புறம் ஒரு செகண்ட் அங்குள்ள எல்லாருமே ஆச்சரியத்துல அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க நம்மால பண்ண சாகசத்தை பார்த்து. ஏன்னா இவனும் அந்த இடத்துக்கும் சரி அந்த செயலுக்கும் சரி ரொம்பவே புதுசு. அப்படி இருக்க இவன் யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் எல்லாமே பல வருஷங்களா எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஹரிகேன்ஸ்க்கே அது புதுசா இருந்திருக்கு. தென் அந்த ஒரு சம்பவத்தினாலே அங்குள்ள பறவைகளோட மத்தியில பிரபலம் ஆயிட்டான். அப்புறம் ஒரு நாள் ஹீரோனோட அப்பா என்ன பண்றாரு, அங்குள்ள மொத்த பறவை கூட்டத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி இந்த வருஷத்தோட இலையுதிர் காலத்தை பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரமா பார்த்து திடீர்னு அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள கூட்டத்தோட வந்த பிணந்தண்ணி கழுகுங்க. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்த அந்த கேப்ல வீவர்ஸ் என்ற ஒரு பறவை கூட்டத்தை மட்டும் ஸ்பெசிபிக்கா கூண்டுல புடிச்சு அடைச்சு கொண்டு போயிட்டு இருக்குங்க. தென் விஷயம் தெரிஞ்சு ஹீரோ தடுக்க முயற்சி பண்றதுக்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. அப்புறம் அதுங்களை புடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிற இடத்துல ஹீரோவோட அப்பாவை கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்ததுமே அந்த பறவை இனத்துக்கே ஒரு பயங்கரமான ஷாக். நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அதுங்களுக்கும் அவருக்கும் இடையில பல வருஷத்துக்கு முன்னாடியே பிரிக்க முடியாத நட்பும் பழக்கமும் இருந்திருக்குன்னு. தென் இவங்களை புடிச்சு வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஹரிகேன்ஸ் எல்லாரையும் டீமா ஃபார்ம் பண்ணி அனுப்பும் போது ஹீரோவை மட்டும் அந்த டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா கமாண்டிங் ஆர்டரை மீறி நேத்து அந்த பிணந்தனி கழுகுகளோட சண்டை போட்டதுனாலயாமா. இந்த ஒரு விஷயத்தினாலே என்னடா கடைசியில் இப்படி
பண்ணிட்டீங்களேன்னு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டான். தென் அங்க வந்த ஹீரோயின் தான் இன்னும் எதுவுமே முடிஞ்சு போகல, அவங்க ஒன்னு ரிஜெக்ட் பண்ணா என்ன, நம்மலாம் ஒரு டீமா இருந்து கண்டுபிடிச்சு காப்பாத்தி கொண்டு வருவோம்னு நம்பிக்கையோட 4 வார்த்தை பேசினது நம்ம ஆளுக்கு தெம்பு வந்துருச்சு. அப்புறம் யாரு கண்ணிலையும் சிக்க கூடாதுன்னு நைட்ல போறதா முடிவெடுத்து அதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரே ஆளு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஈஸி மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு தான் நைட்ல மட்டும் நல்லாவே கண்ணு தெரியும். அப்புறம் 3 பேரும் ஒரு டீமா சேர்ந்து காடு முழுக்க தேடுறாங்க. அப்பதான் காட்டோட ஒரு ஆழமான பகுதியில அந்த பிணந்தண்ணி கழுகுகளோட சத்தம் கேட்டதுமே அப்படி எதை பத்தி பேசுதுங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுங்க இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோவோட கண்ணுக்கு முறையா அந்த ராஜ்யத்தை பள்ளி இருக்குன்ற விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா அதோட மாஸ்டர் பிளானே என்னன்னா, அது குறிப்பா புடிச்சு கொண்டு வந்திருக்கிற வீவர்ஸ் பறவையினமே மத்த பறவைகளை காட்டிலும் எதிர்பார்க்கிற நேரத்தை விட சீக்கிரமாவே கூடுகளை கட்டிரும். சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இது இருக்கிற இடத்துக்கும் ஜம்பிஷாக்கும் இடையில ஒரு பெரிய நதி போகுது. அதுக்குள்ள நுழையறதுக்கான மிகப்பெரிய ஒரு பாலத்தை ரெடி பண்றதுக்காக தான் அதோட இனத்தையே புடிச்சு கொண்டு வந்து சீக்கிரமா உருவாக்கி தர சொல்லி வேலை வாங்கி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் யாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாதுன்னு நம்மளால நைட்ல தேட போயுமே ஹரிகேன்ஸோட இன்சார்ஜுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. ஏற்கனவே வார்னிங் கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால இந்த முறை மொத்தமா அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, எப்பயும் போல மன உளைச்சல் ஆயிட்டான். அப்பா சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்து தப்பு தான் போலையேன்னு பேசாம கட்டுங்காக்கே திரும்ப போயிடலாமான்னு ஒரு யோசனை. கரெக்டா அந்த சமயம் பார்த்து அந்த இடத்துக்கே சாபக்கேட என்னமோ கண்டுபிடிக்க அனுப்பி வச்ச மொத்த ஹரிகேன்ஸ் டீமையுமே போற வழியில அந்த புனந்தண்ணி கழுகுங்க எப்படியும் இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சே ட்ரிக்கே வலை போட்டு குடிச்சிருச்சுங்க. இப்போதைக்கு ஸ்தம்பிச்சு கிடக்கிற ஜம்பிசியாவோட நிலைமையை காப்பாத்தணும்னா இது வரைக்குமே ஹீரோ கிட்ட சொல்லப்படாத ஒரு ரகசியத்தை தெரியப்படுத்தினாதான் அது சாத்தியமாகும்னு அந்த இடத்தோட தலைவன் தான் நடந்த எல்லாத்துக்கும் சாரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவரோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ பிறக்கிறதுக்கு முன்னாடி சரி பிறந்தப்பவும் சரி அவனோட அப்பாவோட சொந்த ஊரே இந்த ஜம்பிஷியாவா தான் இருந்தது. ஸோ அந்த டைம்ல இவனோட அப்பா அம்மா தான் அந்த இடத்துக்கே பாதுகாப்பு கொடுத்து ஒரு சிறந்த ஹரிக்கேனா 2 பேர் இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் அந்த ராட்சத பள்ளி இவங்க இடத்த அட்டாக் பண்ண வந்திருக்கு. அது கூட சண்டை போடும்போது மாட்டிக்கிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் இவனோட அம்மா தான் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி இருந்திருக்காங்க. தென் கொஞ்ச நாள்லயே இறந்து போன மனைவியோட நினைப்பு இருந்ததுனால அப்போ சின்ன பையனா இருந்த ஹீரோவை கூட்டிட்டு இனி எந்த பிரச்சனையும் வேணான்னு தான் பையனோட பாதுகாப்புக்காக ரொம்ப தூரம் தள்ளி கட்டுங்கன்ற ஒரு பகுதியில இத்தனை வருஷமா உன்னை பத்திரமா பார்த்து வளர்த்துருக்காருன்னு இந்த ரகசியத்தை என்னோட பையன்கிட்ட என்னைக்குமே தெரியப்படுத்திடாதீங்கன்னு அன்னைக்கே சத்தியம் வாங்கியிருந்திருக்காரு. இருந்தாலும் இந்த ஒரு சமயத்துல அந்த தலைவனுக்கு வேற வழி தெரியல. மறுபடியும் ஜம்பிஷியாவை காப்பாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவனோட அப்பா இடத்துல இப்ப ஹீரோ தான் இருக்கான்றதுனால வேற வழியே இல்லாம தான் சத்தியத்தை மீறி உண்மையை சொல்லி உதவி கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோவுமே ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். அன்னைக்கு காட்டுல இருந்து மறைஞ்சிருந்து பார்த்த அந்த ராட்சத பள்ளி தான் இது எல்லாத்துக்கும் காரணமானு. தென் டைம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க புடிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கு ஆபத்து தான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வரலான்னு ஏற்கனவே ஹீரோக்கு தெரியும் எந்த இடத்துல கொண்டு வந்த பறவைகளை அந்த ராட்சத பள்ளி அடைச்சு வச்சிருந்துருக்குன்னு. தென் அது அங்க இல்லாத சமயமா பார்த்து உள்ள பூந்தவன் அங்க மாட்டிட்டு இருக்கிற பறவைகளை சந்திச்சு தப்பிக்கிறதுக்காக வழி சொன்னப்பதான் இவனோட அப்பாவை அந்த பள்ளி கூண்டுல அடைச்சு வச்சிருந்திருக்கிற விஷயமே இவனுக்கு இப்பதான் தெரிய வருது. அப்புறம் அவரை காப்பாத்துறதுக்காக கீழே காவலுக்கு இருந்த 2 கழுகுகளை டைவர்ட் பண்ணி விட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனோட அப்பாவை இந்த ஒரு கஷ்டமான நிலைமையில சந்திச்சதுனால நடந்து எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் சாரி சொல்றான். அப்புறம் கடந்த காலத்துல அவரு தன்னோட மனைவியை இழந்ததும் இவன் தன்னோட அம்மாவை இழந்ததும்னு தெரியவே கூடாதுன்னு இருந்த மொத்த ரகசியமும் இவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னு ஃபைனலா அவர்கிட்டயும் சொல்லி புரிய வச்சுட்டு இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, கண்டிப்பா அந்த பள்ளிக்கு நம்ம பதிலடி கொடுத்தே தீருவோம்னு மனசுடைஞ்சு கடந்தவருக்கு ஊக்கப்படுத்துற விதமா 4 நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி அடப்பட்டு கடந்த அந்த கூட்டுல இருந்து காப்பாத்திட்டான். அண்ட் தென் எல்லா பறவைகளையும் காப்பாத்தி கூட்டிட்டு ஜம்பிஷியாக்கு போறதுக்குள்ளேயே அந்த ராட்சத பள்ளி அதோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அதோட இடத்துல இருந்து ஜம்பிஷாக்குள்ள நுழையறதுக்காக அவசரமா வீவர்ஸ் பறவைகளை டார்ச்சர் பண்ணி முழுமையா உருவாக்கின அந்த பாலத்தை பிணந்தண்ணி கழுகுகளோட உதவினால 2 மலைகளுக்கும் இடையில இருந்த கேப்பை ரெடி பண்ணி வச்சிருந்த தொங்கும் பாலத்தை வச்சு எதிர்பார்த்த மாதிரி ஃபில் பண்ணிடுச்சு. அப்பதான் பறவைகளோட முட்டைகளுக்கு ஆசைப்பட்டு ஆரம்பத்திலிருந்து அந்த ராட்சத பள்ளி சொன்ன பேச்செல்லாம் கேட்டு உதவி பண்ண பிணந்தண்ணி கழுகுகளுக்கு கடைசியில எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்தது. என்னன்னா ஜம்பிஷா ஒன்ஸ் இதோட கண்ட்ரோலுக்கு வந்ததுமே அங்க கிடைக்கிறதுல பாதி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல 2 டீல் போட்டுக்குச்சு இல்லையா. ஆனா இப்பதான் அதோட முழு சுயரவுமே தெரிய வருது. இத்தனை நாளா அதோட இனத்தை ஜம்பிஷாவுக்குள்ள கொண்டு போய் ஆக்கிரமிப்பு செய்யணுன்றதுக்காக தான் வெறும் சுயநலத்துக்காக அந்த கழுகுகளை யூஸ் பண்ணியிருந்திருக்கு. நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்னு விஷயம் தெரிஞ்சு கடைசியில அதுங்களுமே புலம்ப ஆரம்பிச்சது. அப்பதான் அங்க வந்த ஹீரோவோட அப்பா இதுங்க பண்ண வேலைனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே, அந்த பள்ளிகளை கூட அப்புறம் பாத்துக்கலாம், ஆனா பறவை இனத்துல இருந்துகிட்டு இதுங்க நமக்கு பண்ண துரோகத்துக்கு சும்மாவே விடக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க
வாங்குறதுக்காக அதுகளை பிடிச்சி கொல்ல போற நேரத்துல ஹீரோ தான் இடையில பூந்து தடுக்கிறான். இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பறவைகளுக்கு பண்ணதுனால தான் இப்போ வெஞ்சன்ஸோட இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ கடைசியா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, அவங்களும் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க தானேன்னு சொன்னதை கேட்டதுமே கல் நெஞ்சோட இருந்த அத்தனை பிணந்தனி கழுகுகளுமே நம்மளால சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை கேட்டு மொத்தமா திருந்திருச்சுங்க. தென் இனி இதுங்களுமே இவங்க கூடவே சேர்ந்து ஜம்பீஷாவை காப்பாத்துறதா சொல்லி அதுக்கு ரெடி பண்ண பாலத்தை மூலமா ஜம்பீஷாக்கு உள்ள நுழைய பாக்குற மொத்த பள்ளி இனத்தையுமே இடையிலே பாலத்தை கட் பண்ணி விட்டு அடுத்து எந்த ஒரு பள்ளியும் ஜம்பீஷாக்குள்ள நுழையாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே இன்னொரு பக்கம் தலைவனா இருந்து செயல்பட்ட அந்த ராட்சத பள்ளி மட்டும் எப்படியோ ஜம்பீஷாக்குள்ள வந்து அங்குள்ள எல்லா பகுதிகளையும் நாசம் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் ஹீரோவும் அவனோட அப்பாவும் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா 2 பேரோட பலத்தினால அந்த ராட்சத பள்ளியோட பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. ஸோ அப்பதான் அங்குள்ள மொத்த பறவை கூட்டமும் ஒன்று சேர்ந்து அந்த ராட்சத பள்ளியை தடுக்க பார்க்குற ஹீரோவுக்கும் அவனோட அப்பாவுக்கும் பக்கபலமா இருந்து அதை கொல்றதுக்காக உதவி பண்றாங்க. அண்ட் ஃபைனலா எதிர்பார்த்த மாதிரியே ஜம்பீஷாக்குள்ள முழுசா நுழையறதுக்கு முன்னாடியே அவங்க இருந்த இடத்தோட ஃபால்ஸோட விளிம்புல இருந்து அதை தள்ளி விட்டு கொண்டுடுறாங்க. கடைசி நேரத்துல அதோட பிடியில மாட்டிக்கிட்ட ஹீரோயினியும் புயல் வேகத்துல செயல்பட்டு ஒரு வழியா அவளையும் காப்பாத்தி சேஃபா கொண்டு வந்துட்டான் ஹீரோ. அப்புறம் என்ன, எதிரியா இருந்த 2 பேர்ல ஒன்னு செத்து போச்சு, இன்னொன்னு திருந்துருச்சு. அதுதான் அந்த பிணந்தண்ணி கழுகுங்க. ஸோ ஃபைனலா எந்த ஒரு எதிரியுமே இல்லாம எப்பயும் போல ஜம்பீஷியா பறவைகளோட நகரமா சீரும் சிறப்புமா சிறந்து விளங்குற மாதிரி சந்தோஷத்தோட படத்தை காட்டி முடிக்கிறாங்க. இதோட படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக கொண்டு போனோம்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே வந்துடும். ஸோ அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நான் முழுசாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாபு டோன்ட் சப்ஸ்கிரைப் சேனல். See you guys.